எவ்ரிவான். எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு யாராவது தேங்க்யூ சொல்லும்போது எப்போவும் இந்த போர் அடிக்கிற வெல்கம்மை தவிர வேறு என்ன சொல்லலான்னு? இப்போ தான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே இருங்க. இந்த போர் அடிக்கிற வெல்கம்மை எப்போவுமே சொல்லாமல் அதுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் சொல்லலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது நம்ம எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் தேங்க்யூக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? இன்ஃபார்மலாக தேங்க்யூ சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் எந்த மாதிரி வெல்கம்மை சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே இப்போ உங்களுக்கு ஒரு சில சிச்சுவேஷன்ஸும் அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு எந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணலாங்கிறதும் கொடுத்துருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அவங்க போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணணும். அந்த இடத்துல எப்படி நீங்கள் அவங்க தேங்க்யூ சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா, நோ ப்ராப்ளம் அட் ஆல். அடுத்தது, உங்கள் கிளாஸ்மேட்டுக்கு ஏதாவது ஒரு நோட்ஸ் கொடுக்குறீங்க, அங்கே வந்து அவங்க தேங்க்யூ சொல்கிறாங்கன்னா எப்படி சொல்லணுன்னா, கிளாட் டு ஹெல்ப் அவுட். அடுத்த விஷயம் வந்து, ஒருத்தங்களுக்காக நீங்கள் வந்து குக் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே என்ன சொல்லணுன்னா, மை ப்ளஷர். ஒருத்தங்களுக்கு நீங்கள் டைரக்ஷன் சொல்கிறீங்க, அவங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா, ஹாப்பி டு ஹெல்ப். இப்போ ஒருத்தங்களை வந்து ஒரு இடத்துல இருந்து பிக் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல ட்ராப் பண்ணணும், அங்கே எப்படி அவங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா, டோன்ட் மென்ஷன் இட். இப்போ நீங்கள் யாரையாவது பைக் ரைடு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அங்கே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா, எனி டைம். அடுத்தது, ஒருத்தங்க வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லணுன்னா, ஜஸ்ட் பீயிங் ஹானஸ்ட். அடுத்து, இப்போ யாரோட கம்ப்யூட்டராவது ஃபால்ட்டாக இருக்குது, ஸோ அங்கே அவங்களோட ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க அப்படி பண்ணணுன்னா, நோ ட்ரபிள் அட் ஆல். அடுத்து, ரொம்ப மழை பெஞ்சிகிட்ருக்கு, ஒருத்தங்களுக்கு அம்பர்லா இல்லை, நீங்கள் உங்களோட அம்பர்லாவை வந்து ஷேர் பண்ணுறீங்க, அங்கே வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா, நோ பிக் டீல். அடுத்து, ஒருத்தங்களுக்கு வந்து நீங்கள் புக் வந்து ரீட் பண்ணுறதுக்காக கொடுக்குறீங்க, அங்கே அவங்கள்ட்ட எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா, என்ஜாய் இட். இப்போது ஒருத்தங்களுக்கு வந்து ப்ராஜெக்டில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்க, அங்கே அவங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா, கிளாட் டு பி ஆஃப் அசிஸ்டன்ஸ். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல அட்வைஸ் சொல்லியிருக்கீங்க, அங்கே அவங்களுக்கு திரும்பி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா, ஹோப் இட் ஒர்க்ஸ் அவுட். அடுத்தது, இப்போ ஒருத்தங்களுக்கு நீங்கள் காஃபி வாங்கி கொடுக்குறீங்க, அங்கே அவங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா, நோ வரிஸ். இப்போது நம்ம ஃப்ரெண்ட் யாராவது ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருக்க பெட் வந்து நம்ம வீட்டுக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நாள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே அவங்கள்ட்ட வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா, இட் வாஸ் அ ஜாய். நம்ம வந்து யாரையாவது வந்து நல்லா சிரிக்க வைக்கிறோம் அப்படின்னா அவங்க நமக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க, ஸோ அங்கே அவங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா, ஹாப்பி டு மேக் யூ ஸ்மைல். இப்போது ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்லேயும் அவங்க நமக்கு தேங்க்யூ சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு வெல்கம்மை எந்த மாதிரியெல்லாம் சொல்லலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? இதை எல்லாமே நம்ம இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணுறது. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்ஃபார்மலாக தேங்க்யூ சொன்னால் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது ஃபார்மலாக உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க அப்படின்னா எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு சில சிச்சுவேஷன்ஸும் அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு எந்த மாதிரி வெல்கம் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், க்ரீட்டிங் கெஸ்ட். ஒரு கெஸ்ட்டை க்ரீட் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா, வி ஆர் டிலைட்டட் டு ஹாவ் யூ ஹியர். அடுத்தது, ஒரு மீட்டிங் இல்லை கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க, அங்கே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா, இட் இஸ் அவர் ப்ளஷர் டு ஹாவ் யூ ஜாயின் அஸ். அடுத்தது, ஒரு கெஸ்ட்டை வந்து ஹானர் பண்ணும்போது அங்கே எப்படி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா, தேங்க்யூ ஃபார் ஹானரிங் அஸ் வித் யுவர் ப்ரெசன்ஸ்.
இப்போ ஃபார்மலாக ஒரு அஃபிஷியல் மீட்டிங் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் எப்படி சொல்லணும்னா வி ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் அட்டெண்டன்ஸ். அடுத்தது ஒரு டின்னர் இல்லை செலிப்ரேஷனுக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா யுவர் ப்ரெசன்ஸ் இஸ் மச் அப்ரிஷியேட்டட். அடுத்த சிச்சுவேஷன் ஒரு ஒரு செரிமனி ஒரு ஈவெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, அங்கே எப்படின்னா வி எக்ஸ்டெண்ட் அவர் ஹார்ட்ஃபுல் க்ரீட்டிங்ஸ் டு யூ. இப்போ ஒரு அஃபிஷியல் ஃபங்க்ஷன் ஏதாவது அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா வி ஆர் ப்ளீஸ் டு ரிசீவ் யூ. அடுத்தது வந்து ஒரு பர்சனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, அவங்கள பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டு ஹாவ் யூ ஹியர். இப்போ ஒரு கெஸ்ட்டை வந்து இல்லை விஐபியை வந்து வெல்கம் பண்ணுவோம், அங்கே வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா வி ஆர் ஹானர்ட் பை யுவர் ப்ரெசன்ஸ். அடுத்தது ஒரு ஃபார்மலாக வந்து எல்லோரும் ஒரு இடத்துல வந்து கெட் டுகெதர் ஆகிருக்கீங்க அப்படின்னா அங்கே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா வி எக்ஸ்டெண்ட் அ வார்ம் க்ரீட்டிங் டு யூ. அடுத்தது ஒரு கான்ஃபரன்ஸ் இல்லை செமினார் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, அங்கே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ் டுடே. அடுத்தது ஒரு கெஸ்ட்டை வந்து ஒரு ஃபார்மல் செலிப்ரேஷனுக்கு வந்து வெல்கம் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா இட்ஸ் அ ஜாய் டு ஹாவ் யூ ஹியர். இப்போ ஒரு கம்பெனி மீட்டிங் இல்லை ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா வி ஆர் எக்ஸைட்டட் டு ஹாவ் யூ ஜாயின் அஸ். அடுத்தது ஃபார்மல் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து வந்திருக்கிறவங்கள க்ரீட் பண்ணுறது, அங்கே வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா வி ஆர் ப்ளீஸ் டு ஹாவ் யூ ஹியர். அடுத்தது வந்து ஒரு ஃபார்மல் கேதரிங்கில் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணுன்னா வி அப்ரிஷியேட் யுவர் ப்ரெசன்ஸ். இப்போது ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸுக்கு எந்த மாதிரியெல்லாம் வெல்கம்மை டிஃப்ரெண்ட்டாக சொல்லலான்னு பார்த்தாச்சு. இப்போது நான் சொன்ன சென்டென்சஸ் எல்லாமே நீங்கள் வந்து டெய்லியும் யூஸ் பண்ணுங்கள். இப்போது இன்ஃபார்மல் அண்ட் ஃபார்மல் வித் சிச்சுவேஷன்ஸோட எப்படியெல்லாம் நம்ம வந்து ஒருத்தங்க நமக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருப்பி எப்படி நம்ம வெல்கம்மை எந்த மாதிரியெல்லாம் சொல்லலாங்கிறத சொன்னேன். இதுவும் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஒர்க் பிளேஸில், ஸ்கூல், ஆஃபீஸ், காலேஜ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து கமெண்ட்ஸில் பின் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பார்த்து லேர்ன் பண்ணுங்கள். Thank you for watching.